நம்ம படத்தோடைய ஹீரோயின் ஒரு சின்ன பையனை சிங்கிள் மதரா வளர்த்துட்டு இருக்காங்க. அப்படி வளர்த்துட்டு இருக்கும்போது அந்த பையனை ஒருத்தவங்க கிட்னாப் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த காரை சேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் அவன் பையனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கா. ஸோ அவன் பையனை வந்து அந்த கிட்னாப்பர் கிட்ட இருந்து இவ காப்பாற்றினாலா இல்லையா அப்படின்ற ஒரு பரபரப்பான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை சொல்லக்கூடிய படம் தான் 2017 ரிலீஸ் ஆன கிட்னாப். இந்த படத்தோட முழு கதையை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயம், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடக்கூடிய டிஃப்ரெண்ட்டான மூவிஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். படத்தோடைய ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்களோட பேர் தான் கார்லா. இவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போது இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கான். சிங்கிள் மதராக தான் இவங்க வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தன் பையனை வந்து பார்க்குக்கு கூட்டு போகிறதா சொல்லியிருப்பாங்க. அதனால அவசர அவசரமாக அவங்க ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பையனையுமே வந்து பார்க்குக்கு கூட்டு போகிறாங்க. ஸோ அவனுமே அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி விளையாட ஆரம்பிக்கிறான். ஸோ அவனை வந்து ரொம்பவே கவனமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. அந்த அளவுக்கு கேர் பண்ணுற ஒரு அம்மா அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் அவங்களோட லாயர் தான் பேசுகிறாரு. இந்த மாதிரி உங்களோட ஹஸ்பண்டுக்கு அதிகமாக வந்து செல்வாக்கு இருக்குது, அவரால் வந்து அதிகமாக காசு இருக்கிறதுனால அவர்கிட்ட தான் உங்களோட பையன் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ கோர்ட்டுமே அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட் சொல்லுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோதான், ரொம்பவே தூக்கி வாரி போட்டுது. ஏன்னா தான் பையனை தானே தான் வளர்க்கணும் அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் சிக்னல் இல்லாமல், அதாவது சார்ஜ் இல்லாமல் கட் ஆகிடுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பையனை கூப்பிடலான்னு சொல்லி பார்த்தா பையனை அந்த இடத்துல காணோம். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கத்தி கத்தி கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவனை காணோம். அப்புறமா தான் அந்த பக்கமாக போய் பார்க்குறாங்க. தெரியுது அங்கே ஒரு குண்டான ஒரு லேடி அந்த பையனை, அதாவது நம்ம ஹீரோயினோட பையனை அவங்க காரில் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோதான் சரியான காண்டு. ஓடி போய் அந்த காரை பிடிக்க ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே காரோட டோர்லாம் வந்து பூட்டிட்டு அவங்க காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் காரை பிடிச்சிக்கிட்டே ஓடிட்டு இருக்கா கொஞ்சம் தூரத்துக்கு. எவ்வளோ நேரம் ஓடுவா? ஸோ அப்படியே கீழேயும் விழுந்துடுறா. அந்த கீழே விழுந்ததில் அவளோட ஃபோனுமே கீழே விழுந்திருக்கும். அதை அவள் கவனிக்காமல் இவளோட காரை எடுத்துகிட்டு அவசர அவசரமாக அந்த பையனை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த காரை சேஸ் பண்ணி போயிட்டுருக்கா. காரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க வேறு ஆல்ரெடி பயத்தில் இருக்காங்களா, பதட்டத்தோடய ஓட்டிகிட்டு போயிட்டுருக்க அந்த காரை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. முன்னாடி அவங்க பையனை கடத்திட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கார் எங்கே இருக்குன்னு இப்போ அவங்களுக்கு தெரியலை. அவ்வளோதான், அவங்களுக்கு பக்குன்னு ஆகிடுது. இப்போது கடவுளே எப்படியாவது என் பையனோட அந்த காரை காட்டிடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்கா. அப்போ வந்து அவள் கண்ணில் அந்த கார் மறுபடியும் படுது. இப்போ வேகமாக அதை போய் பிடிச்சிடலான்னு சொல்லி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்க. அவங்களால முடியல. அந்த லேடி பார்த்தீங்கன்னா அந்த காரை வேகமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க பக்கத்தில் ஒரு ட்ரக்கில் ஒரு ஆள் போயிட்டுருக்காரு. ஸோ ஓட்டிகிட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஆனால் அவருக்கு எதுவுமே கேட்கல. சரி ஓகேன்ட்டு அவங்களும் அப்படியே அந்த காரை சேஸ் பண்ணிட்டு போக அந்த காரில் இருக்கிற லேடி என்ன பண்ணுறாங்க, பின்னாடி இருக்கிற டிக்கியை திறந்துட்டு உள்ளே இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினை எப்படியாவது திசை திருப்பி விடணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதெல்லாமே தாண்டி நம்ம ஹீரோயினை அந்த காரை சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது வந்து வேறு பக்கமாக போக இவங்களும் அதே ரோட்டை எடுத்து அந்த கார் பக்கத்தில் போயிடுறாங்க. அப்போ அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க பையனோட கழுத்தில் கத்தியை வச்சு, நீ இந்த மாதிரி என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அப்படின்னா உன் பையனை வந்து கொன்றுவேன். ஸோ இப்போவே நீ வேறு பக்கமாக போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் வேறு வழி இல்லை. ஏன்னா தான் பையனை காப்பாற்றணும்னா அவளை சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக, அதாவது பக்கத்தில் இன்னொரு ரூட்டில் எடுத்துடுறா. ஸோ அப்படியே வந்து அவள் சைடில் பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த கார் வந்து இவளை விட்டு ரொம்ப தூரம் போகிறது இவளால் ஃபீல் பண்ண முடியுது. அப்போ வந்து இவ பையன்கிட்ட சொல்லிக்கிறான், இந்த மாதிரி நீ கவலைப்படாத, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு லெஃப்ட் சைடில் ரூட் எடுக்கிறா பாருங்க, அந்த லேடியோட கார் இருக்குல்ல, அந்த காருக்கு பக்கத்தில் போயிடுறா. இவன் வந்து சைடில் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. ஆனாலுமே அந்த லேடி காரை வந்து வேறு பக்கமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் எப்படியோ அதே ரூட்டில் போயிட்டுருக்க. இந்த விஷயம் வேறு யாருக்கா தெரிஞ்சிருக்காதா அப்படின்ற மாதிரி நினச்சி ரேடியோ ஆன் பண்ணுறாங்க. அந்த ரேடியோவில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய வேனு போயிட்டு இருந்தது, அதை நாங்கள் கையும் களவுமாக பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன். இவங்களுக்கு சந்தோஷம், ஒரு வேளை நம்ம பையனை கடத்தினவங்கள தான் அவங்க பிடிச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்க. அப்புறம் தான் தெரியுது அது வேறு ஏதோ ஒரு வேணாம். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் கடுப்பாயிடுது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இவங்க ஞாபகம் வச்சுக்கணும்ல. ஸோ அதுக்காக பக்கத்தில் ஒரு ரெக்கார்டர் இருக்கும், அதை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி க்ரீன் கலர் காரு, ஃபோர்டு, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ப்ரீவியஸாக ஒரு ரெக்கார்டிங் இருக்கும், அதை வந்து ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து அந்த லேடி எப்படி இவங்களோட பையனை வந்து கடத்தினாங்களா, இப்படிலாம் பேசி இவங்க பையனை வந்து கடத்திருக்காங்க அப்படின்றது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது பின்னாடி பார்க்குறாங்க, ஒரு போலீஸ் பைக் வந்துட்டுருக்கு. இப்போ இவங்களுக்கு ஒரு ஐடியா, அந்த போலீஸை எப்படியாவது நம்ம கார்கிட்ட வர வச்சோம் அப்படின்னா விஷயத்த சொல்லி அவரை வந்து அந்த காரை மடக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இண்டிகேட்டர் இருக்கும்ல, அது டபுள் சைட்லேயுமே போட்டு விட்டு காரை அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட்டி ஆட்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அந்த போலீஸும் இவங்க கார்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி என்னம்மா காரை நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அதுக்கு இவங்க, இந்த மாதிரி என்னோட குழந்தைய அவங்க கடத்திட்டு போயிட்டுருக்காங்க, முன்னாடி தான் அந்த கார் போயிட்டுருக்கு, அந்த காரை போய் எப்படியாவது பிடிங்க அப்படின்ற மாதிரி கத்துறா. ஸோ அந்த நேரம் அந்த முன்னாடி போயிட்டு இருந்த அந்த லேடியோட காரு ஸ்லோ ஆகிடுது.
நிற்குது. ஸ்லோ ஆகி நிற்க போகுதுன்னு பார்த்தா டக்குன்னு வந்துட்டு இந்த போலீஸை நம்ம ஹீரோயினோட காரோட வச்சு நசுக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம போலீஸும் கீழே விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோயினோட காரும் நிற்கிது. அந்த லேடியோட காரும் கொஞ்சம் தூரமாக போய் நிற்கிது. இப்போ அந்த காருக்குள்ள இருந்து ஒரு ஆள் வெளியே வரான். ஸோ அவன் வந்து நம்ம ஹீரோயின் நோக்கி வர நம்ம ஹீரோயினு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயத்தில் காருக்குள்ளே போய் ஏறிட்டு கார் எடுத்துட்டு அவனை துரத்திக்கிட்டே வராங்க. ஸோ அவனுமே ஓடி போயிடுறான். அதுக்கப்புறமா காரை நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. ஸோ வெளியே வந்துட்டு இங்கே பாரு, உனக்கு காசு தானே வேணும், என் பர்ஸே தரேன், என் பர்ஸில் ஏடிஎம் கார்டு இருக்குது, பின் நம்பர் கூட சொல்கிறேன், உனக்கு காசு வேணும்னா எல்லாத்தையுமே எடுத்துக்கோ, என் பையனை மட்டும் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கெஞ்சுறாங்க. அப்போது அந்த பர்ஸையுமே கீழே தூக்கி போட அவனுமே வந்து அந்த பர்ஸை எடுத்துகிட்டு காருக்குள்ளே போய் உட்காந்துடுறான். இப்போது உள்ளே இருக்கிற அந்த குண்டு லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து வெளியே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நம்ம ஹீரோயினும் காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறான். இப்போ அந்த லேடி பக்கத்தில் வந்துட்டு சாஃப்டாக பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அதை நம்பலை. அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, பிரச்சனை முடிச்சிடும்னு பார்க்குறேன், நீ கதவை தர வெளியே வா, நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எங்களுக்கு தேவை எல்லாமே $10,000 தான், நீ அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா உன் பையனுமே நாங்கள் விட்டுற போகிறோம், இல்லை அப்படின்னா உன் பையனை கொல்றதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை, ஸோ வெளியே வந்துடு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த லேடியோட பிளானே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் ஏறிட்டு இவங்க கூடயே ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ அதனால அந்த கதவை திறக்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் கதவை திறந்து விட்றா. இவங்கள பின்னாடி உட்காந்துட்டு அந்த காரையே ஃபாலோ பண்ணிப்போ, ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இவளுமே வந்து முன்னாடி போகிற அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோயினும் பின்னாடி வந்து அந்த லேடியும் உட்காந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு டனலுக்குள்ளே அந்த கார் வந்து உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இருட்டில் பின்னாடி உட்காந்து லேடி நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது கொலை பண்ணலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோயினே ட்ரிக்காக அவகிட்டேருந்து தப்பிச்சு அவளை ஓடுற கார்லேருந்து கீழே தள்ளி விட்டுறா. ஸோ இப்போ அந்த லேடி கீழே விழுந்துடுறா. இவன் மட்டும் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போக அந்த முன்னாடி போன அந்த காரு ஒரு இடத்துல நிப்பாட்டி செக் பண்ணுறதுக்காக நிற்கிது. அதாவது இந்த லேடி வந்து இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போது வந்து இவன் அந்த லேடியோட ஜாக்கெட்டை போட்டுட்டு வெளியே வந்து கையாட்டி சிக்னல் கொடுக்குறா, அந்த லேடி மாதிரி ஆக்ட் பண்ணி. அவங்களும் அதை நம்பிட்டு அந்த காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவங்களும் அந்த லேடி மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்க அந்த கார் பக்கத்தில் போகுது. அப்போது அந்த ஆள் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த லேடி இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு காரை வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் வேகமாக ஃபாலோ பண்ண அப்போது அவன் என்ன பண்ணுறான், காரோட டோரை திறந்துட்டு அவங்க பையனை வந்து கீழே தள்ளி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். நீ ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்ட நம்ம ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் அங்கேயே நிப்பாட்டிடுறாங்க. அந்த காருமே வேகமாக போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க கிட்டலாம் இந்த மாதிரி பையனை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, அந்த காரோட பேர் இது, அந்த காரோட நம்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போது ஹைவேல பார்த்தீங்கன்னா பெரிய டிராஃபிக்கு. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு காரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு போல். அது என்ன கார்னா அவங்க பையனை கடத்திட்டு போயிருந்தாங்கல்ல அதே கார் தான். ஸோ இவங்களும் பதட்டத்தோடு வேகமாக ஓடி போய் பார்க்குறாங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா காரில் யாரையுமே காணோம். அப்போ பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த கார்லேருந்து யாராவது போனாங்களான்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொல்கிறான், ஒரு பையனை இழுத்துட்டு ஒரு ஆள் போனார் அந்த பக்கமாக அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் போய் பார்க்குறாங்க, யாரையுமே காணோம். அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே போயிட்டு என் பையனை காணோம், அவனை எப்பயாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த போலீஸும் 1 hour வெயிட் பண்ணுங்க, நாங்கள் தேட ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னு மாதிரி சொல்ல 1 hourக்குள்ளே என் பையனை கொன்னே முடிச்சிருவாங்க, நான் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அப்போ அவங்க வந்து அங்கே நோட்டீஸ் போட்டிருக்கும்ல, அதில் வந்து பல குழந்தைங்க வந்து மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு போலீஸும் நம்மனா நமக்கு வேலைக்கு ஆகாது, நம்மளே போய் தேடலாம்னு சொல்லிட்டு அவள் போய் எல்லாம் அந்த தெரு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கா. அந்த நேரம் ஒரே ஒரு பிளாக் கலர் கார் மட்டும் பின்னாடி ரிவர்ஸில் வருது. பார்த்தா அந்த காரில் தான் அந்த ஆள் இவங்க பையனை வந்து கடத்திட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே இவங்க காரில் ஏறிட்டு வந்து அந்த காரை போய் இடிக்கிறாங்க. அவனுமே பயந்துட்டு அங்கேருந்து வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ இவங்களும் வேகமாக ஓட்டிட்டு போக அதில் அந்த காரில் போனவன் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை இடித்து தள்ளிட்டு போயிடுறான். அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ண அதில் அவங்களுக்குமே அடிபட்டுருது. ஸோ அந்த ரத்தத்தோடையே இவங்க வந்து காரை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் அவங்களோட ஃபியூயல் வந்து ஃபுல்லாக எம்டி ஆகிடுது. ஸோ அதனால் காரு நின்று போக இறங்கி வந்து ஓடிட்டே அந்த காரை வந்து சேஸ் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ நேரம் ஓட முடியும்? ஸோ அங்கே ஒரு கார் வருது. ஸோ அந்த காரில் ஒரு ஆள்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த காரை சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக போனால் டெட் எண்டுங்க, இதுக்கப்புறம் ரோடே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பரவாயில்ல போங்க, அங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போக அப்போது போனவன் இருக்கான்ல அவன் மறுபடியும் வந்து இந்த வேனை இடித்து தள்ளுறான். ஸோ அந்த காருக்குள்ளே இருக்கிறவன் இறங்கி வந்து நம்ம ஹீரோயினை வந்து சுடலான்னு சொல்லிட்டு கன் எடுத்துகிட்டு வரான். ஸோ அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அவங்க காரில் ஏறிக்கிறாங்க. அவன் பக்கத்தில் வந்தோடனே அவங்க காரை வச்சு அவனை இடித்து கீழே தள்ளி விட்றாங்க. ஸோ அதில் வந்து அவன் செத்தே போயிடுறான். அதுக்கப்புறமா அவனோட காருக்குள்ளே வந்து பார்த்தா அந்த பையனை காணோம். இவன் மட்டும்தான் இருக்கான், ஏதோ சேஃபாக எடுத்து வச்சிட்டான் போல் அப்படின்ற மாதிரி அவனோட பர்ஸ் எடுத்து செக் பண்ணுறாங்க. அதில் அவனோட அட்ரஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க பையனை காணோம். ஆனால் அங்கே ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன் எடுத்து போலீஸ்கிட்ட இந்த மாதிரி இதுதான் வீடு, இங்கே வந்து தேடுங்க, என் பையனை இங்கே தான் கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த லேடி இருக்கால டனலில் விழுந்திருப்பாளே அந்த லேடி இங்கே வந்துடுறா. ஸோ அவளோட ஹஸ்பண்டோட நேமை சொல்லிட்டு ஃபுட் எடுத்துகிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு
சின்னதாக ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹவுஸ்குள்ளே போகிறா. ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே போலீஸ்கிட்ட எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுது, அந்த லேடி வெளியே வந்துட்டு ஃபோன் எங்கே அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறாங்க. ஃபோன் இல்லை அப்படின்றது தெரிஞ்சோடனே சரி நம்ம ஹஸ்பண்டு எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இதுதான் கரெக்டான டைம்னு நம்ம ஹீரோயினும் அந்த சின்ன ஹவுஸ்குள்ளே போயிட்டு தான் பையன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது மேலே ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டு வழியாக பையன் வந்து கத்துறது தெரிஞ்சிருது, அம்மா காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி. இதை பார்த்தோன்னே கவலைப்படாதடா நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த பையன் மட்டும் அங்கே இல்லை, இன்னும் 2 பெண் குழந்தைங்களும் அங்கே கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இப்போது அந்த லேடி போயிருந்தால, ஸோ அவள் வந்து அவங்க ஹஸ்பண்டு டெட் பாடியை பார்த்துட்டு அவ்வளோதான் தெரிஞ்சு போச்சு. ஸோ இவன் வந்து கொன்னுட்டா, இப்போ இவன் இங்கே வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. இவ வரதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் நம்ம பையனை ஃபஸ்ட்டு கூப்பிட்றாங்க. அவனும் குதிக்கிறான், அவனை பிடிச்சிடுறாங்க. இப்போ அந்த குழந்தைங்களையும் கூப்பிட அவங்க வந்து பயப்படுறாங்க கீழே குதிக்கிறதுக்காக. சரி நீங்கள் இங்கே இருங்க, கொஞ்ச நேரத்தில் உங்களை வந்து காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பையனை கூட்டிட்டு ஓடுறாங்க. இப்போ அந்த லேடி கன் எடுத்துகிட்டு இவளை ஷூட் பண்ணலான்னு சொல்லி வர நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, ட்ரிக் பண்ணி அங்கே ஒரு போட் இருக்கும். ஸோ அது ஒரு ரிவர் ஏரியா. அந்த போட்டை தள்ளி விட்டுறா. ஸோ இப்போது இவன் என்ன நினச்சிப்பா, அந்த போட்டில் தான் இவங்க தப்பிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த போட்டை சுட்டுட்டு இருக்கா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினை இவளோட காலை பிடிச்சி இழுத்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறா. ஸோ அதில் அவ்வளோதான், அவளோட கதை தண்ணிக்குள்ளேயே முடிஞ்சு போகுது. இப்போது அந்த 2 குழந்தைங்களையும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறான். உள்ளே போயிட்டு அந்த பசங்களை கீழே வாங்க, இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் துப்பாக்கி எடுத்துகிட்டு வரான். ஸோ அவன் வந்து நான் பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன், நீ இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு இவ பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் குழந்தைங்களாம் கடத்தி வச்சுருக்காங்க, ஸோ அதை காப்பாற்ற தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவனுமே வந்து அங்கே பக்கம் வந்துட்டு 2 பேரும் கீழே வாங்கடா, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோதான் சந்தேகம் வந்துடுது. நான் அங்கே இருக்கிறது பெண் குழந்தைங்கன்னு சொல்லலை, 2 பேர்னு சொல்லலை, நீ எப்படி கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோடாலி எடுத்து அவனோட மண்டையிலே ஒரே ஒரு போட்டு அவனை கீழே சாச்சி விட்டுறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்களையும் வந்து ரெஸ்கியூ பண்ண அண்ட் அந்த ஏஜென்ட் மூலிமா காணாமல் போன மற்ற குழந்தைங்களையுமே அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம ஹீரோயின் அதான் இந்த அம்மா வந்து இந்த ஊருக்கே ஒரு ஹீரோவாக மாறிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த படமும் முடியுது. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.